தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். சங்கீதம் 106 தியானிக்க போகிறோம். மற்றும் 48 வசனங்கள் இருக்கின்றன. இது தாவீதின் சங்கீதம். 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 5 வசனங்கள் கர்த்தரின் துதியை பிரஸ்தாபப்படுத்துதல். 6 முதல் 42 வசனங்கள் இஸ்ரவேலருடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 43 முதல் 48 வசனங்கள் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அவருடைய துதியை பகர்த்தத்தக்கவன் யார்? பாடல் மூலம், இசை மூலம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலம் கர்த்தருடைய துதியை நாம் பிரஸ்தாபப்படுத்தலாம். நியாயத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்தில் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். 3ஆம் வசனத்துல நியாயத்தை கை கொள்ளுங்கள், எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீதி செய்கிறவர்கள் யாரு? கேள்விக்குறியா இருக்கிறது. நீதிபதியே நீதி செய்கிறதே தவறு, நீதி செய்கிறது தவறு, பணத்தின் மீது ஆசைப்பட்டு தவறான தீர்ப்பை அளிக்க முடிகிறதை பார்க்க முடிகிறது, சொல்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே அங்கே பார்க்கிறோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதம் தேவனுடைய வார்த்தையும் வழிகளையும் மீறி இஸ்ரவேல் தேவனுக்கு எதிராக கலகம் செய்ததையும் விசுவாச மறுப்பு செய்ததையும் மீண்டும் நிலைப்பூட்டுகிறது. சங்கீதக்காரன் அவருடைய பாவத்தையும் உண்மையில்லா தன்மையையும் தானே அறிக்கையிட்டு தேவன் மீண்டும் ஒருமுறை தம்முடைய மனம் திரும்பின மக்களை முழு ரட்சிப்போடும் ஆசீர்வாதங்களோடு சந்திக்கும்படி ஜபிக்கின்றான். பிரியமானவர்களே, 6 முதல் 42 வசனங்கள் இஸ்ரவேலருடைய பாவங்களை குறிக்கிறது. அங்கே 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அங்கே 6 முதல் 42 வருஷம் இஸ்ரவேலருடைய பாவங்களை குறிக்கிறது. அதாவது பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தம் ஆன ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். 16ஆம் வசனத்துல. 19ஆம் வசனத்துல, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்த. பாருங்க, கன்றுக்குட்டி விக்கிரகத்தை அதான் இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் 20ஆம் வசனத்துல, தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். 22ஆம் வசனத்துல, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கிறோம், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் கர்த்தருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசைக்கு பொல்லாப்பு வந்தது. 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 35ஆம் வசனத்துல, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று, அது மாத்திரமல்ல, அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விக்கிரகங்களை சேவித்ததினாலே கர்த்தருடைய கோபம் உண்டது இஸ்ரவேலர் மேல். இஸ்ரவேலுடைய பாவங்களை குறித்து 43 முதல் 48 வசனங்கள் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய இரக்கத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 43 முதல் 48 வசனங்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிற மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளத்திலிருந்து சேர்த்தார். 47ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 48ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா இன்னைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்வார்களாக. அவரே சோத்தரிக்கப்படத்தக்கவர், அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே தேவாலயத்திலும் பெரியவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் உலகத்தின் ராஜா, ஆகவே அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஜபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.